அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயகாந்த் குரு பூஜைக்காக சென்னை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்கான அந்த அஞ்சலி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இன்று காலையிலிருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பொதுமக்களும் ஏராளமானோர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் சற்று முன் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக உடனான அந்த கூட்டணி தொடர்பாகவும் அவர்கள் அவ்வப்போது அந்த கருத்துக்களை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். இன்று காலை பொன் ராதாகிருஷ்ணன் முதல் ஆளாக வந்து இங்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். கேப்டன் விஜயகாந்த் உள்ள கருத்துக்களையும் அவர் பதிவு செய்திருந்தார். அதன் பிறகு பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் வந்து விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதன் பிறகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் சற்று முன் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். விஜயகாந்தினுடைய குரு பூஜை விழாவாக இது கடைபிடிக்கப்படுகிறது. 2வது ஆண்டாக குரு பூஜை விழாவில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்று காலை 11 மணிக்கு விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு வரவேற்கிறார்கள். பொதுமக்கள் குடும்பமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி செல்கிறார்கள். பொதுமக்கள் வரிசையாக வந்து செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய பாதுகாப்புகளும் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.